டெல்லியில் உள்ள கனடா தூதருக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சம்மன் அனுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் வழங்க கேட்கலாம். மகாலிங்கம், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். இந்தியா இடையேயான உறவு நாளுக்கு நாள் ஒரு கசப்பான நிலையை எட்டி வருகிறது என்பது அனைவரும் அறிவார்கள். அந்த நிலையில் தற்பொழுது டெல்லியில் உள்ள கனடா தூதருக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சம்மன் அனுப்பியிருக்கிறது. குறிப்பாக கனடாவில் காலிஸ்தான் ஆதரவாளரான கர்தீப் சிங் நிஜார் அடையாளம் தெரியாத நபர்களால் கடந்த 2023 ஆண்டு சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த வழக்கில் இந்தியாவினுடைய அரசு தரப்புக்கு தொடர்பு இருக்கிறது என்று கனடா அரசு குற்றம் சாட்டியிருந்தது. இந்த விவகாரம் குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை கனடா வெளிப்படையாகவே சுமத்தியிருந்தது. அதற்கு இந்தியா பதிலடியும் தெரிவித்திருந்தது. ஆனால் இந்தியா இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்கிறது, அந்த ஆதாரங்கள் எங்களிடம் தாருங்கள் என்று இந்தியா தரப்பில் கனடாவுக்கு வலியுறுத்தப்பட்டது. ஆனால் கனடா இதுவரைக்கும் அதற்கான எந்த ஆதாரங்களையும் இந்தியாவிற்கு வழங்கவில்லை. மேலும் இந்தியா இது குறித்து இந்த விவகாரத்தில் கனடாவினுடைய பொறுப்பற்ற செயல்களுக்கு கடும் பின்விளைவை சந்திக்க நேரிடும் என்ற எச்சரிக்கையும் அளித்திருக்கிறது. இந்த சூழலில்தான் டெல்லியில் உள்ள கனடா தூதருக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சம்மன் வழங்கியிருக்கிறது. வழக்கமாக இரு நாடுகளுக்கிடையே இது போன்ற ஒரு உறவு சரியில்லை என்ற ஒரு நிலை வரும்பொழுது அந்த நாட்டிற்கான தூதருக்கு சம்பந்தப்பட்ட நாடு சம்மன் அனுப்பி அதற்கான எதிர்ப்பை, கண்டனத்தை பதிவு செய்யும். அந்த போக்கின் ஒரு பகுதியாகத்தான் தற்பொழுது டெல்லியில் உள்ள கனடா தூதருக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சம்மன் அனுப்பியதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இதில் கடுமையான எதிர்ப்பை இந்தியா பதிவு செய்திருக்கிறது. கனடா தூதருக்கு அனுப்பியிருக்கக்கூடிய சம்மனில் இந்தியா குறித்து தொடர்ந்து அவதூறு கருத்துக்களை கனடா தரப்பினர் முன்வைத்து வருகிறார்கள். எந்தவித ஆதாரமற்ற ஒரு செய்திகளையும் வெளியே பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இது முற்றிலும் எதிரான ஒரு செய்திகள். இதற்கு எந்தவித ஆதாரமோ எந்தவித அடிப்படை தரவுகளும் அற்ற ஒரு குற்றச்சாட்டு என்ற ஒரு விஷயத்தையும் இந்தியா குறிப்பிட்டிருக்கிறது. இதற்கு கனடா அதிகாரிகள் எது மாதிரியான பதிலை அளிக்கப் போகிறார்கள் என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது.